தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஓசியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுவேன். ஆமேன். இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்று நாம் ஆராயும்போது, வனாந்தரமான இடத்தில் அழைத்து கொண்டு போய் உங்களோட பேசுகிறார். இங்கு இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகும் முன்பு செங்கடலை கடந்து வந்த பிறகு பறந்து விரிந்து கிடந்த பால் நிலமான வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறார்கள். மேற்குறிப்பிட்டப்பட்ட வசனத்தின் ஆதாரமாய் வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மோடே பேசுகிறார். அது மட்டுமல்ல, பட்சமாய் பேசுகிறார் என்பதன் உண்மையான அர்த்தம் பட்சமாய் என்பது இருதயத்தோடு என்று ஆங்கில வேதாகமத்தில் உள்ளது. வனாந்தரத்தில் தனியாக நம் இருதயத்தோடு தேவன் பேச விரும்புகிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கும் தேவன் நம்முடைய இருதயத்திற்கேற்றபடி பேச விரும்புகிறார். நம்மில் அநேகர் தேவன் நமது செவிகளில் பேச வேண்டும் இருதயத்தில் நினைத்தார்கள். அங்கே தன் இளவயதின் நாட்களில் அதான் பாடினது போல் பாடுகிறார். ஓசியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், வனாந்தரம் பகலில் கடுமையான வெப்பம், இரவில் கடுமையான குளிர். இந்த சீதோஷண நிலையில் பகலிலே சூட்டை தணிக்க மேகஸ்தம்பமும், இரவிலே குளிரை தவிர்க்க அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த பால் நிலத்தில் ஜனங்களை போஷிக்க மன்னாவையும் தண்ணீரையும் தந்தார். கால்கள் பாதங்கள் வீங்காமல் பாதரட்சைகள் தேய்ந்து போகாமலும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் உள்ள சர்ப்பங்களினாலும் தேள்களினாலும் இஸ்ரேல் ஜனங்களை தீண்டாதபடி பாதுகாத்துள்ளார். இப்படி நம்மையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனை பாடாமல் இருக்கவே முடியவில்லை. இது ஒரு புலம்பலான பாடல் அல்ல, இது ஒரு ஸ்தோத்திர பாடலாகும். இப்படிப்பட்ட வனாந்தர பிரயாணத்தின் போது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஆழமான நெருக்கம், ஐக்கியம், உறவு ஏற்படுகிறது. பரலோகத்தில் உண்மையல்லாமல் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று நாம் பாடிக்கொண்டே இருப்போம். ஆமேன். God bless you.